வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்க நேயர்களே, இன்றைக்கி சசிஸ் ஸ்டைலில் அரிசி உருண்டை எப்படி செய்கிறது, கார உருண்டை எப்படி செய்கிறது பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஒரு கப்பு அரிசி மாவு, அதை சுடுதண்ணி போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு ரவுண்ட் ஷேப்போ இல்லை சிலிண்டிக்கல் ஷேப்போ உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். எந்த பொருளும் வீணாக்கக்கூடாது. நான் பண்ணுறத பார்த்தா சின்ன பிள்ளைங்க சிங்கிளாக காலேஜில் அந்த மாதிரிலாம் தனியாக படிப்பாங்க இல்லையா, ஹாஸ்டல் பிள்ளைங்களாம், அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்து ஒரு கப்புக்கு கொஞ்சமாக ஆஃப் டம்ளர் தண்ணி கெட்டியாக பண்ணிவிட்டு அதுக்குண்டான கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், அப்புறம் நீங்கள் வெறுந்தூள் கூட போட்டுக்கலாம். சப்போஸ் காஞ்ச மிளகாய் வேண்டான்னா கூட வெறுந்தூள் போட்டு பெருங்காயம் போட்டு உப்பு போட்டு தாளித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இதோட அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டு பாத்திரத்தில் போட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டு ஆவி போட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு தேங்காய் துருவி போட்டு உங்கள் அன்பானவங்களுக்கு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த பொருளையும் வீணாக்காதீங்க, தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்துங்க. பிறருக்கு கொடுத்து பழக பாருங்கள், பிள்ளைங்க கிட்ட சொல்லி. ஏன்னா கொடுக்குற தன்மையே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. எல்லாத்தையும் பகிர்ந்து சாப்பிடுவோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.